வளிமண்டல தளம்பல் நிலை பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு. வெளிநாட்டு கனவுடன் ஆட்டோவில் பயணித்த இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட துயரம். தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 366 உயர்வு. மாணவ குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல், ஆபத்தான நிலையில் மாணவன். 17 மாணவர்களால் பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த கொடூரம், அதிபர் ஆசிரியர்கள் அதிரடியாக கைது. 1700 ரூபாய் சம்பள விவகாரம் மற்றுமொரு வருத்தமான அறிவித்தல் வெளியானது. பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்கள், ஜனாதிபதி உறுதி. இலங்கை தொடருந்து நிலையங்களில் ஏற்படவுள்ள மாற்றம். மனித பாவனைக்கு உதவாத பெருந்தொகை பருப்பு கொழும்பில் மீட்பு. இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமேற்கு மாகாணத்தின் அம்பாறை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் பேருந்துடன் முச்சக்கர வண்டி மோதியதில் 3 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, புத்தளத்தில் இருந்து ஹலவத் நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று முந்தளம் வைத்தியசாலைக்கு முன்பாக பயணிகளை ஏற்றி செல்வதற்காக நிறுத்தப்பட்ட போது பின்னால் வந்த முச்சக்கர வண்டி பேருந்துடன் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிநாட்டு வேலைக்காக செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற நபரை ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டியே பேருந்துடன் மோதி விபத்திற்குள்ளானது. குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. படுகாயமடைந்தவர்கள் முந்தளம வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஹலவத் பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பதிவாகியுள்ள தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தற்போது 366 அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி சட்ட மீறல்கள் தொடர்பாக 355 முறைப்பாடுகளும், வன்முறைகள் தொடர்பாக ஒரு முறைப்பாடும் பதிவாகியுள்ளது. ஜூலை 31ஆம் தேதி முதல் நேற்றைய தினம் வரை பெறப்பட்ட தேர்தல் புகார்களின் அடிப்படையிலேயே இவ் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அனுராதபுரத்தில் மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் மாணவன் ஒருவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவ குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் மாணவன் ஒருவனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மோதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த மாணவன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோதலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தெனமெல்வில போலீஸ் பிரிவில் பாடசாலை மாணவியொருவர் தவறான செயலுக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் குறித்த பாடசாலையின் அதிபர், ஆசிரியர் மற்றும் 2 ஆசிரியைகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவி தவறான செயலுக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பிலான தகவல்களை அறிந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் மறைத்த காரணத்திற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் பாடசாலை மாணவியை தவறான செயலுக்கு உட்படுத்தியமை தொடர்பில் 14 மாணவர்களை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. மேலும் 3 மாணவர்கள் மற்றும்
அவர்களுக்கு உதவிய பெண்ணை ஆகஸ்ட் 22 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வெள்ளவாய நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டார். தெனமெல்வில பிரதேச பாடசாலையொன்றில் கல்வி பயின்ற பாடசாலை மாணவியை தவறான செயலுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 17 மாணவர்கள் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதேவேளை தவறான செயலுக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி ஹம்மாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்ட போது அங்கிருந்த வைத்தியர் ஒருவர் சிறுமியை மேலும் கொடுமைப்படுத்தியதாக அவரது தாயார் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி சிறுமியின் தாய் ஹம்மாந்தோட்டை போலீஸ் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரித்து மற்றுமொரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் ஆணையாளர் MKKS ஜெயசுந்தரவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நாளாந்த அடிப்படை வேதனமாக 1350 ரூபாவும் உற்பத்தி அடிப்படையிலான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 350 ரூபாவுமாக 1700 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் காணப்படுமாயின் அதற்கான காரணங்களுடன் எதிர்வரும் 28 மதியம் 12 மணிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1700 ரூபாவாக அதிகரித்து ஏற்கனவே வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இதனையடுத்து குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மீளப் பெறப்பட்டதுடன் வேதன நிர்ணய சபையில் நேற்று முன்தினம் எட்டப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய தற்போது புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஸ்ரீ ஜெயவர்தனபுர விசேட அதிரடிப்படை நடவடிக்கை மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்புக்காக தற்போதுள்ள அனைத்து போலீஸ், இராணுவ மற்றும் சிவில் நிறுவனங்களை ஒன்றிணைத்து போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தனியொரு நிறுவனமாக உருவாக்கி அதற்கு உரிய அதிகாரங்கள் வழங்கப்படும். பாதாள உலக குழுக்களோ அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரர்களோ நாட்டை அழிக்க இடமளிக்க முடியாது என வலியுறுத்திய ஜனாதிபதி இலங்கையில் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படும் எனவும் தெரிவித்தார். அத்துடன் நாட்டு மக்களை சட்டம் ஒழுங்கின் கீழ் வாழ அனுமதிப்பது மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதனை சட்டத்தில் உள்ளடக்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அடுத்த மாதத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு பாரிய பணியொன்று உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ளது. நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி இத்தேர்தலை சட்ட ரீதியாக நடத்த வாய்ப்பளிப்பது போலீஸ் திணைக்களத்தின் கடமையாகும். ஜனாதிபதி என்ற வகையில் எனதும் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் கடமையுமாகும். அது மாத்திரமன்றி தேர்தலுக்கு பின்னரும் வன்முறை செயல்கள் நடப்பதற்கு இடமளிக்க முடியாது. நாம் அவற்றை நிறுத்த வேண்டும். இந்த தேர்தலுக்கு பின்னர் எந்த வகையிலும் வன்முறைகள் நடைபெறக்கூடாது. அது குறித்து நாம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இலங்கை தொடருந்து திணைக்களத்திற்கு சொந்தமான தொடருந்து நிலையங்கள் மற்றும் கட்டடங்களில் கூரைகளில் சூரிய மின்கலங்களை பொருத்தி சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தியை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தொடருந்து திணைக்களத்திற்கு சொந்தமான 300க்கும் அதிகமான தொடருந்து நிலையங்கள் காணப்படுகின்றன. குறித்த தொடருந்து நிலையங்கள் மற்றும் கட்டடங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை பொருத்தி சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தியை ஆரம்பிப்பது மிகவும் பொருத்தமானது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கமைய அரச தனியார் பங்குடைமை முறைமையில் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து மனித பாவனைக்கு உதவாத 1000 கிலோ பருப்பு தொகை கைப்பற்றப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த பெருந்தொகை பருப்பானது நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகளுக்கு இரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளன. கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த பெருந்தொகை பருப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த பருப்பு தொகையானது ஏனைய விற்பனை நிலையங்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக
தயாராக இருந்துள்ளதாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது.